குரு சொந்தங்களுக்கு வணக்கம். இன்னைக்கு நேர்காணல நம்முடன் எந்திருப்பவர் தமிழக பாஜகவின் தொழில் பிரிவு அணியின் மாநில துணைத் தலைவர் திரு செல்வா அவர்கள். அண்ணா வணக்கம். வணக்கம் கார்த்திக். குரு சொந்தங்களுக்கு வணக்கம். ரொம்ப நாள் கழிச்சு சந்திக்கிறோம்னா, எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கும் கார்த்திக். எலெக்ஷன் முடிஞ்சுச்சு, அப்புறம் மற்ற ஒர்க் எல்லாம் இருந்துச்சு, அதெல்லாம் பார்த்துட்டு இருக்கோம். ஸோ இப்போ கோயம்புத்தூர்ல மழை ஆரம்பிச்சிருச்சு. சென்னை எப்படி இருக்கு? சென்னையிலேயே இப்ப தூறல் ஆரம்பிச்சிருக்குன்னா, கோயம்புத்தூர் தேர்தல் அது பேசிட்டு இப்ப சப்ஜெக்ட்குள்ள போலாம். தேர்தல்ல இருந்தே ஒரு பிரச்சனையா அங்க வாக்குப்பதிவுல இருந்தே பாத்தீங்கன்னா அங்க ஒரு பிரச்சனை உருவாகி இருக்கு. வாக்காளர்களா நீக்கப்பட்டதா வந்து அந்த நீக்கப்பட்ட வாக்காளர்கள் போராட்டம் பண்ணியிருக்காங்க. என்ன மாதிரியான குளறுபடிகள் நடந்தது? அதுக்கு பின்னணி திமுக இருக்குன்னு எப்படி சொல்ல முடியும்? இது வந்து நமக்கு வாக்காளர் பட்டியலை பொறுத்த வரைக்கும் அதே வாக்குச்சாவடியில கடந்த 2-3 தேர்தல்களை வாக்களித்த நபர்களுக்கு வாக்கு இப்ப இல்லைன்னு சொல்லியிருக்காங்க. அது வந்து தட்டி கேட்டப்ப வந்து அதுக்கு சரியான பதில் வரல. கடைசி வரைக்கும் வந்து மாவட்ட தேர்தல் அதிகாரி, தொகுதியோட தேர்தல் அதிகாரி வந்து மாவட்ட ஆட்சியர் அவரும் வந்து தெளிவான ஒரு பதில குடுக்கல. நாங்க வந்து விசாரணை கமிஷன் வைக்கிறோம். ஒரு நபர் விசாரணை கமிஷன் வச்சு என்ன நடந்திருக்குன்னு விசாரணை பண்ணியிருக்கோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அதுல வந்து நமக்கு அப்பட்டமா என்ன தெரியுது அப்படின்னா, ஒரு 20,000 30,000 வாக்காளர்கள் வந்து நீக்கப்பட்டிருக்காங்க. ஒட்டுமொத்த கோவை பாராளுமன்ற தொகுதியில. அது எதனால நீக்கப்பட்டார்கள்? எப்பொழுது நீக்கப்பட்டார்கள்? அப்படிங்கிறது வந்து நம்ம இன்னும் போக போக தான் நமக்கு தெரியும். இதுல என்ன சிக்கல்? நம்மளால வந்து ஒரு அரசியல் கட்சியா வந்து என்ன சிக்கல் இருக்கு அப்படின்னு பார்த்தோம்னா, அந்த தொகுதியில எத்தனை வாக்காளர் நீக்கப்பட்டிருக்காங்க, அவங்களோட தகவல்கள் நமக்கு ஒரு ரிப்போர்ட்டா கன்சாலிடேட்டடா கிடைக்கிறது இல்ல. நம்ம அந்த மாதிரி தகவல் எடுக்கணும் அப்படின்னா வந்து ஒரு ஒரு பூத்தோட வாக்காளர் பட்டியலையும் எடுத்து, அந்த பட்டியல வந்து யாரு நீக்கியிருக்காங்க, யாரு வந்து சேர்த்திருக்காங்க அப்படிங்கிறத வந்து நம்ம தனித்தனியா வந்து அலசி ஆராய வேண்டிய கட்டாயம் இருக்கு. ஒரு சில சமயங்கள்ல வந்து அந்த பூத் வந்து மாத்துறாங்க. பூத்ல வந்து வாக்காளர் எண்ணிக்கை 1500க்கு மேல போகுது அப்படிங்கிறப்ப வந்து, அத வந்து 2 பூத்தா மாத்துறாங்க. பக்கத்து பூத்ல சேர்த்துறாங்க. இந்த வீதிய சேர்த்துறாங்க. அந்த வீதியில வந்து அந்த வீதிய வந்து இங்க வச்சுட்டு ஒரே குடும்பத்துல வந்து பார்த்தோம் அப்படின்னா, ஒரே குடும்பத்துல வந்து ஒருத்தர் ஒரு பூத்லயும், இன்னொருத்தர் ஒரு 5 கிலோமீட்டர் தொலைவில் இருக்கிற வாக்குச்சாவடிக்கும் செல்ல வேண்டிய நிலைமையெல்லாம் நாம பார்த்தோம். அதுல ஒரு சில இடங்கள்ல வந்து அந்த தெளிவு கிடைத்த பிறகு வாக்காளர்கள் வந்து பெருவாரியாக ஆர்வமாக பாஜக வெற்றி பெற வேண்டும் அப்படின்னு நோக்கத்துல அந்த 5 கிலோமீட்டர் கூடுதலாக வந்து பயணம் செஞ்சு கூட வந்து வாக்கு செலுத்தியிருக்காங்க. அதெல்லாம் மறுக்க முடியாது. அதையும் மீறி நமக்கு ஒரு 36,000 ஓட்டுக்கு பக்கமா நம்ம நீக்கப்பட்டிருக்கிறத நம்ம பார்க்கிறோம். ஒவ்வொரு ஒட்டுமொத்தமாக வந்து இறுதியா நம்ம சொல்றது 36,000 வாக்கு நீக்கப்பட்டிருக்கு. அது வந்து என்னென்ன காரணங்களுக்காக நீக்குனாங்க அப்படிங்கிறது வந்து நம்ம போக போக தான் இன்னும் வந்து நான் சொன்ன மாதிரி வந்து பூத் வாரியா அந்த ஒரு ஒரு வாக்குச்சாவடி வாரியாக அதை ஆராய்ச்சி செய்யும் பொழுது நேரடியாக மக்களை சென்று சந்திச்சு அவங்களோட என்ன காரணத்தினால நீக்கப்பட்டிருக்குன்னு கேட்கும் பொழுதுதான் நமக்கு தெரிய வரும். இப்போ எலெக்ஷன் தேர்தல் கமிஷனை பொறுத்த வரைக்கும் நாங்க வந்து கடிதம் அனுப்பணும். அந்த கடிதத்துக்கு வந்து பதில் அடிக்கல. அதனால வந்து நீக்கிட்டோம் அப்படின்னு சொல்றாங்க. அது வந்து அட்ரஸ் மாத்தி அனுப்புனாங்களா என்னங்கிறது நமக்கு தெரியல. இதனால எக்கச்சக்கமான சிக்கல் இருக்கு. ஆனா வந்து ஒரு பின்னாடி திட்டமிட்ட சதியா, இல்ல வந்து எதேர்ச்சையாக நடந்தது அப்படிங்கிறது நம்ம இன்னும் அதிக ஆதாரப்பூர்வமாக வருங்காலங்கள்ல வந்து நம்ம சொல்ல முடியும். இப்போதைக்கு வந்து நம்ம இந்த தகவல் சேகரிக்கும் பணி நடந்துட்டு இருக்கு. தேர்தல் முடிஞ்சதுக்கு பிறகு வந்து எல்லாருமே வந்து இப்போ கோடை விடுமுறை காலம். எல்லாருமே வந்து நம்ம கட்சி நிர்வாகிகள் எல்லாமே ஒரு 10, 15 நாள் வந்து குடும்பத்தோட நேரம் செலவழிச்சுட்டு இருக்காங்க. ஸோ முடிந்த பிறகு ஜூன் தொடங்கிய பிறகு வந்து இதோட முழு ஆதாரம் நமக்கு கிடைக்கும். அதன் பிறகு நம்ம ஆதாரப்பூர்வமாக இதுதான் நடந்தது அப்படிங்கிறத வந்து நம்ம சொல்ல முடியும். ஓகே, இப்ப சப்ஜெக்ட்குள்ள வருவோம். இப்ப அண்மையில பார்த்திருப்போம், பாஜக தலைவர் அவர்கள் வந்து இந்த தமிழ் சங்கம் அதை பத்தி ஒரு இடத்துல குறிப்பிடப்ப முத்துராமலிங்க தேவர் அவர்களுக்கும் அண்ணாதுரை அவருக்கும் நடந்த இதை பத்தி பேசுறப்ப அப்பயே ஒரு சர்ச்சைக்குள்ள அடைச்சு அப்ப வழக்கு பதிவு பண்ணியிருந்தாங்க. இன்னைக்கு திடீர்னு அதை வந்து ப்ராசிக்யூட் பண்றதுக்கு வந்து கவர்னர் அவர்கள் அப்ரூவ் பண்ணிட்டாரு, சாங்ஷன் பண்ணிட்டாரு அப்படின்னு ஒரு செக்ரட்டரி, கவர்மெண்ட் ஆஃப் செக்ரட்டரியே வந்து சொன்னப்ப அடுத்த நாள் வந்து ராஜ்பவன்ல இருந்து ஒரு பத்திரிகை செய்தி வருது, இல்ல அப்படிப்பட்ட தகவலே எங்களுக்கு தெரியாது, அந்த வழக்கு பத்தியும் தெரியாது, நாங்க யாரும் எதுவுமே ப்ராசிக்யூட் சாங்ஷன் பண்ணல அப்படின்னு சொல்றாங்க. இதுக்கு பின்னணி என்ன? எப்படி ஒரு கவர்னரோட அப்ரூவ் இல்லாம இது ப்ராசிக்யூட் பண்றதுக்கான வாய்ப்புகள் இருக்கா? முன்னாடி இந்த வழக்கோட பின்னணி நம்ம பார்ப்போம். செப்டம்பர் 22, 2023 நாள் அன்று மதுரையில வந்து எண் மக்கள் யாத்திரை நடக்குது. அந்த யாத்திரை அந்த நாள் முடிச்சுட்டு வந்து கடைசியா வந்து ஒரு உரை ஆற்றுவார் மாநில தலைவர் அவர்கள். அந்த உரையில வந்து முத்துராமலிங்க தேவர் வந்து
மதுரை மீனாட்சி அம்மன் கோவில் நடந்த ஒரு விழாவை பத்தி பேசியிருந்தாரு. இதனால வந்து மீனாட்சி அம்மனை பற்றி அண்ணாதுரை அவர்கள் அண்ணாதுரை அவர்கள் வந்து பேசியதற்காக மன்னிப்பு கேட்க வேண்டும். இல்லாவிட்டால் வந்து மீனாட்சி அம்மனுக்கு வந்து நம்ம பால் அபிஷேகம் பண்ற மாரி, ரத்தத்துல அபிஷேகம் பண்ற மாரி ஆயிரும். அந்த மாரி வந்து ஒரு ஆக்ரோஷமான பேச்சு பேசிய பிறகு, அண்ணாதுரை அவர்கள் மன்னிப்பு கேட்டார். அப்படிங்கிறது ஒரு வரலாற்றில் நடந்த நிகழ்வு. இது வந்து நிறைய ஆவணங்கள் இருக்கு. அந்த ஆவணங்கள் என்ன அப்பவே வந்து நமக்கு மிகப்பெரிய சர்ச்சையா ஆச்சு. இப்ப வந்து முத்துராம அண்ணாவ பத்தி எப்படி தப்பா பேசலாம் அப்படிங்கிற மாரி வந்து அதிமுக தொண்டர்களும், தலைவர்களும் வந்து அதுல வந்து எதிர்ப்பு தெரிவிச்சாங்க. அதுக்கு வந்து விளக்கம் குடுக்கப்பட்டது. அதற்கு வந்து அதுக்கு போதுமான ஆதாரங்கள வந்து இந்த ஆதாரத்தின் வரலாற்றுல இந்த ஆதாரத்துல இருக்கு. அத எடுத்து தான் நம்ம பேசணும் அப்படிங்கிறதுக்கு ஆதாரமா அப்பவே அது வந்து மாநிலத்தவர்கள் வெளியிட்டார். அத்தோட வந்து பிரச்சனை முடிஞ்சது. அதையும் தாண்டி அதையும் தாண்டி அது ஒரு வழக்கா எடுத்துட்டு போகணும். இதுல வந்து என்ன பியூஷ் மானஸ் அப்படிங்கிறவரு அவருடைய பின்புலமே நம்ம கேள்விக்குரியது. பலமுறை வந்து வளர்ச்சி திட்டங்களுக்கு எதிர்ப்பு தெரிவித்து கைதானவர். ஒரு ஃப்ளைஓவர் போடக்கூடாது. ஃப்ளைஓவருக்கு தேவையான நிலம் ஆக்கிரமிப்பு நிலம் வந்து எடுக்கக்கூடாது. அத வந்து அக்வயர் பண்ணக்கூடாது. அதே மாரி சேலம் ஏர்போர்ட் விரிவாக்கம் பண்ணக்கூடாதுன்னு போராட்டம் பண்ணி அரெஸ்ட் ஆன ஒரு தேச விரோத தமிழக நலனுக்கு விரோதி வந்து இது பியூஷ் மனுஷ். அவருக்கும் வளர்ச்சிக்கு எந்த சம்மந்தமும் கிடையாது. விளம்பரத்துல வரணும். ஏதோ ஒரு வகையில வந்து ஏதோ ஒரு பிரச்சனைய வந்து உருவாக்கி, அதன் மூலம் அதை செய்தியாக்கி, அந்த செய்திகளின் மூலமாக விளம்பரத்துல வரணும். அவருக்கு வந்து கைதாகிறதுல ஒரு விளம்பரத்துல ஒரு நடவடிக்கையா தான் பார்க்குறாரே ஒழிய, அது மக்கள் நலன் சார்ந்தா இருக்கிறது. இன்னைக்கு வந்து பார்த்தோம்னா, சேலம் ஏர்போர்ட் மிக முக்கியமான ஏர்போர்ட். அந்த ஏர்போர்ட்ட விரிவாக்கம் பண்றதுக்கு இன்னைக்கு வந்து அந்த பணிகள் மெத்தனமா நடக்கிறதுக்கு காரணம் பியூஷ் மனுஷ். குடியிருந்த வீட்டு ஓனர் கிட்ட பிரச்சனை பண்ணி, காலி பண்ண சொன்னப்போ பண்ண மாட்டேன்னு பிரச்சனை பண்ணி, கைதான நபர் வந்து பியூஷ் மனுஷ். அந்த மாரி வந்து எங்க வந்து பிரச்சனை பண்ணலாம், எங்க வந்து நான் தனிநபர் விளம்பரம் தேடிக்கலாம் அப்படிங்கிற மாரி பிரச்சனைய உருவாக்கி, அந்த பிரச்சனைகள் மூலம் விளம்பரம் தேடும் ஒரு மலிவான நபர் வந்து பியூஷ் மனுஷ். அவர் வந்து மதுரையில அவர் பேசுறாரு. அதற்கு வந்து அரசியல் கட்சிகள் வந்து எதிர்வினை ஆற்றுறாங்க. அதற்கு பதில் குடுத்தது அந்த பிரச்சனை அங்கேயே முடிஞ்சது. அந்த பிரச்சனைய எடுத்துக்கொண்டு வந்து சேலத்துல வந்து ஒரு வழக்கு போடுறாரு. சேலத்துல வந்து அண்ணாமலை அவர்கள் வந்து இரு இரு பிரிவுகளுக்கிடையே மக்களின் இரு குழுக்களுக்கிடையே பிரிவினை உருவாக்க முயற்சிக்கிறார் அப்படின்னு வந்து வழக்கு போடுறாரு. இதுல என்ன பிரிவினை அப்படிங்கிறதுல வரலாற்றில் நடந்த சம்பவத்த மாநில தலைவர் ஆதாரத்தின் அடிப்படையில பேசிய பேச்சுக்கும் பிரிவினைக்கும் எங்கிருந்து வருது அப்படின்னு ஒரு வழக்கு போறார். பிரிவினை பண்றாரு அப்படின்னு. அந்த வழக்கை விசாரித்த நீதிபதி அவர்கள் வந்து இதற்கு வந்து அரசு அனுமதி வேண்டும். செக்ஷன் 153 படி அரசு அனுமதி கொடுக்க வேண்டும். அப்பதான் நாங்க விசாரிக்க முடியும்னு சொல்றாங்க. அதன் பிறகு அரசுக்கு எத்தனையோ பணிகள் இருக்கு. ஆக்கப்பூர்வமாக முடிவெடுக்க வேண்டிய, செயல்படுத்த வேண்டிய திட்டங்கள் நிறைய இருக்கு. அதெல்லாம் இல்லாம இவரோட வழக்க வந்து ரொம்ப சீரியஸா எடுத்துட்டு, அந்த வழக்குக்கு வந்து ஒரு 4 பக்கத்துக்கு வந்து ஒரு அனுமதி கடிதம் குடுத்து, கடைசி வரையில வந்து கவர்னர் உத்தரவுப்படி நாங்க வந்து அனுமதி அளிக்கிறோம் அப்படிங்கிற மாரி ஒரு லைன ஆட் பண்ணி வந்து அத செய்தி நிறுவனத்துக்கு வந்து குடுக்குறாங்க. அது செய்தியா வந்து எந்த உத்தரவு அரசுகிட்ட இருந்து வந்ததோ, அது செய்தியா வெளியில வருது. அதற்கு தான் கவர்னர் மாளிகை வந்து மறுப்பு தெரிவிச்சிருக்காங்க. இந்த உத்தரவுக்கும் எங்களுக்கும் சம்பந்தம் கிடையாது. கவர்னர் அவர்கள் இது போன்ற எந்த உத்தரவும், எந்த அனுமதியும் அளிக்கவில்லை. இது தவறான தகவல். அரசு தவறான தகவலை பரப்பி இருக்கிறது அப்படின்னு தெளிவான விளக்கம் கொடுத்துட்டாங்க. இப்ப நம்ம இதுல பார்க்க போறது என்ன அப்படின்னா, இன்னைக்கு வந்து பாஜக நம்பிக்கை நட்சத்திரமாக தமிழகத்தின் அரசியல் எதிர்காலமாக மாநில தலைவர் அண்ணாமலை அவர்கள் இருக்கிறாங்க. அவர்களை வந்து ஏதோ ஒரு வகையில முடக்க வேண்டும். அலைக்கழிக்க வேண்டும். இந்த வழக்குகள் வந்து எந்த வழக்குமே இதுல போய் தீர்ப்பு வந்து தண்டனை கிடைக்க போறதுன்னா அதுல எந்த முகாந்திரமும் கிடையாது. தீர்ப்பு வந்து வர்றதுக்கு வாய்ப்பே கிடையாது. இந்த வழக்கு வந்து அடுத்த கட்டத்துக்கு செல்லும் பொழுதே நீதிபதி அவர்கள் வந்து டிஸ்மிஸ் பண்ண போறாங்க. அதுக்குள்ள வந்து இவர்களுக்கு வந்து ஒரு விளம்பரத்தை தேடி அவர் ஏதோ பெரிய குற்றம் செய்து விட்டது போல, உள்ளதை சொன்னது குற்றம் என்பதை போல சித்தரித்து அதை வந்து ஒரு விளம்பரம் தேடும் வேலையா தான் பியூஷ் மனுஷ் பண்றாரு. அதுக்கு அரசும் ஒத்துழைக்குது. ஏன்னா அவர்களுக்கு வந்து ஏதோ ஒரு வகையில வந்து பாஜகவுக்கும் அதனோட மாநில தலைவருக்கும் சிக்கல் தந்தா அவங்களுக்கு சந்தோஷம். அதனால வந்து இது அரசோட அரசியல் பழிவாங்கும் நடவடிக்கை. இன்னொரு பக்கம் பார்த்தோம் அப்படின்னா அந்த செப்டம்பர் 22 அந்த பேச்சுக்கு பிறகு அவர் வந்து அவ்வளவு தெளிவாக முத்துராமலிங்க தேவரை பற்றி பேசிய பிறகு
தென் மாவட்டங்களில் குறிப்பாக அந்த சமுதாய மக்கள் மத்தியில வந்து பாஜகவுக்கு ஆதரவு பெரிய இருக்கு. முத்துராமலிங்க தேவரோட பெருமையை தெளிவாக பேசிய தலைவராக இவரை பார்ப்பதால் அவருக்கு ஆதரவு பெருகிட்டு வருது. அதை பொறுக்க முடியாத அரசு இதை வந்து வேறு திசைகளை திருப்பி இது போன்ற அரசியலை கிளறக்கூடாது. பழங்கால அரசியல் வரலாற்றை நம்ம கிளறனா வந்து திமுக அதிமுகவுக்கு வந்து அது மிகப்பெரிய அசிங்கமா போயிரும். அங்க இருக்கிறது ஒண்ணு குப்பைதான். அதனால அவர்கள் இல்ல, இது அப்பொழுது ஒரு பேசிய பங்காளி கட்சிகள் ஒற்றுமைங்கிறீங்களா? இதுக்கு இந்த வழக்குல பின்னாடி வந்து பங்காளி கட்சிகள் 2 பேரும் ஒற்றுமையா இருக்காங்கங்கிறீங்களா? இல்ல அந்த பேச்சுக்கு கண்டனம் தெரிவித்தது அதிமுக. இந்த வழக்கு முழுக்க முழுக்க ஆளுங்கட்சியின் ஆதரவில் போடப்பட்ட ஆளுங்கட்சியால் உருவாக்கப்படும் வழக்கா தான் நம்ம பார்க்கிறோம். ஏன்னா பியூஷ் மானுஷ வந்து முழு ஆதரவு தெரிவிக்கிறது திமுகவோட கூட்டணி கட்சிகள் தானே. அவர் வந்து ஏடிஎம்கே ஆட்சியில் இருந்த பொழுதும் ஏடிஎம்கே ஆட்சிக்கு எதிராக பல போராட்டங்கள் பண்ணியிருக்காரு. அதனால வந்து இந்த வழக்கை பொறுத்தவரை இது முழுக்க முழுக்க திமுகவோட சதியா தான் நான் பார்க்கிறேன். அரசியல் பழிவாங்கும் நோக்கில் மாநில தலைவர் அண்ணாமலை அவர்களை முடக்க வேண்டும் என்ற நோக்கில் ஒரு தவறான ஒரு வழக்கை வந்து நீதிமன்றத்தின் நேரத்தை விரயம் செய்வதற்காக இவங்க போட்டிருக்காங்க. அடுத்தது இப்ப தேர்தல் வந்து தமிழகத்துல முடிஞ்சாலும் எல்லா நாளிதழும் இருக்கட்டும், எல்லா தொலைக்காட்சியிலும் இருக்கட்டும், பிரதமர் அவர்கள், அமித்ஷா அவர்கள், ராஜ்நாத் சிங் அவர்கள்லாம் தொடர்ந்து சொல்றது என்னன்னா, தமிழகத்திலேருந்து தான் இந்த தடவை ஓப்பனிங்கே நாங்க ஆரம்பிக்க போறோம். 400 கன்ஃபார்ம். ஆனா இந்த தடவை பாருங்க சவுத்ல அதிகமா எடுப்போம். குறிப்பா தமிழகத்துல இந்த தடவை எண்ணிக்கை அதிகமா இருக்கும் அப்படின்னு சொல்றாங்க. அந்த அவர் சொல்ற மாதிரியே பாஜக தலைவர் அவர்களும் ஸ்டார்டிங்ல இருந்து சொன்னது வந்து 25 தொகுதி நாங்க கன்ஃபார்ம் ஜெயிப்போம், 22ல 15 நம்ம ஜெயிப்போம் அப்படிங்கிறாங்க. பட் கள சூழ்நிலைகள் இப்ப தேர்தல் முடிஞ்சு கோயம்புத்தூர்ல இவ்வளவு சர்ச்சைகள் இருந்தும் நம்பிக்கை இருக்கா பாஜகவுக்கு கணிசமான தொகுதிகள் நிச்சயமாக வரதுக்கு? நிச்சயமாக கோவையை பொறுத்தவரை இந்த வாக்காளர் பட்டியல் குழப்பங்கள், கடைசி நேரத்தில் நடந்த பணப்பட்டுவாடா அனைத்தையும் மீறி குறைந்தபட்சம் 1,00,000 வாக்குகள் வித்தியாசத்தில் மாநில தலைவர்கள் அவர்கள் வெற்றி பெறுவது உறுதி. இவர்கள் செய்த சதி, இவர்கள் செய்த முயற்சிகள் அனைத்துமே வெற்றியின் வித்தியாசத்தை குறைப்பதற்காக உதவுமே ஒழிய வெற்றியை தடுப்பதற்கு எந்த வகையிலும் இவர்களால் முடியாது. வெற்றி என்பது 100% உறுதி. எழுதி இல்ல, வைத்து ஆனா எல்லா பேட்டியும் நம்ம பார்த்திருப்போம் அந்த தேர்தல் பிரச்சாரத்துல இது மீடியா போன்ற உங்களால தான் பிம்பத்தை கொடுக்குறீங்க பாஜக தமிழகத்தில் இருக்குன்னு. ஆனா இந்த கள போட்டி டிஎம்கேக்கும் ஏடிஎம்கே மட்டும் சொல்லிட்டு எல்லா திமுகவோட பெரிய அமைச்சர்கள்ல இருந்து தலைவர்கள்ல இருந்து சொன்னாங்கல்ல. ஏனென்றால் இந்த தேர்தல் என்பது தேசிய அளவில் ஒரு பிரதமரை தேர்ந்தெடுக்க வேண்டிய தேர்தல். இதுல வந்து யார் பிரதமராக வர வேண்டும் அப்படிங்கிற கேள்விக்கு பதில் அளிக்கும் தேர்தல் வந்து நமக்கு வந்து கவுன்சிலர் தேர்தல் கிடையாது, எம்எல்ஏ தேர்தல் கிடையாது. இது வந்து ஒரு பாராளுமன்ற தேர்தல். அதுல வந்து இன்னைக்கு நம்ம தேசிய அளவுல பார்த்தோம் அப்படின்னா ஒரே ஒரு தலைவர் மோடி அவர்கள் மட்டுமே பிரதமர் வேட்பாளராக அறிவிக்கப்பட்டு களத்தில் இருக்கிறார். இப்ப இண்டி கூட்டணி கேட்டோம் அப்படின்னா யாரு பிரதமர்? நம்ம வந்து வாரத்துக்கு ஒரு பிரதமர் வச்சாதான் நம்ம வந்து 96, 98 காலகட்டங்கள்ல பார்த்தோம். 2 பிரதமர்களை மாத்தினாங்க. முதல்ல தேவகவுடா இருந்தாரு, பின்னாடி ஐக்கிய குஜரால் வந்தாங்க. அதன் பிறகும் 2 பிரதமர்களை மாற்றிய பிறகும் 98ல ஆட்சி கவிழ்ந்தது. அதன் போல வந்து அதே கூட்டணி அங்க அந்த 96, 98ல வந்து அந்த 2 வருடம் வந்து எந்தெந்த கட்சிகள் ஒன்றாக இருந்தார்களோ அதே தொகுப்பு தான் இன்னைக்கு வந்து இண்டி கூட்டணி என்ற பெயரில் புதுசா ஒரு கூட்டணி தேசிய அளவில் அமைச்சிருக்காங்க. இவர்கள் கூட்டணிக்குள்ளாவே பல்வேறு முரண்பாடு. மம்தா பானர்ஜி கூட்டணியில் இருக்காங்களா இல்லையா? ஒருவேளை அவர்கள் கூட்டணிக்குள் இருந்தால் அவர்கள் வலுவாக இருக்கும் மேற்கு வங்கத்தில் ஏன் கூட்டணி இல்லை? ஆம் ஆத்மி கூட்டணியில் இருக்கிறதா இல்லையா? டெல்லியில மட்டும் ஒரு தொகுதி பங்கீடு போட்டிருக்காங்க, மற்ற மாநிலங்களுக்கு ஏன் போடல? கம்யூனிஸ்ட் கூட்டணியில் இருக்காங்களா இல்லையா? தமிழ்நாட்டுல வந்து நீங்க கோயம்புத்தூர் பகுதியில வந்து ஒன்னா உறவாடுவ கம்யூனிஸ்ட், பார்டரை தாண்டினீங்க அப்படின்னா கேரளா போனா காங்கிரஸும் கம்யூனிஸ்டும் எதிர் துருவங்களா நிக்கிறாங்க. சோ கம்யூனிஸ்ட் இருக்கு. அப்போ வந்து 2 ஆந்திரா அப்படிங்கிற வந்து ஒருங்கிணைந்த ஆந்திரால வந்து 47 பாராளுமன்ற தொகுதிகள் இருக்கு. அங்க வந்து கூட்டணியே கிடையாது. ஜெகன்மோகன் ரெட்டி நான் கூட்டணிக்கு வரலன்னு சொன்னா அவர் காங்கிரஸ் எதிர்த்து அரசியல் பண்றாரு, கூட்டணிக்கு வரலன்னு சொல்லிட்டாரு. அதே மாதிரி வந்து சந்திரசேகர் ராவ் அவரு கூட்டணிக்கு வரல, பிஜு ஜனதாதள் அவரு கூட்டணிக்கு வரல. மகாராஷ்டிரால பார்த்தோம் அப்படின்னா உத்தவ் தாக்கரே கட்சி 2ஆக பிளந்து போய் கிடக்கு, என்சிபி 2ஆ பிளந்து போய் கிடக்கு. காங்கிரஸ் கட்சியில் இருந்தா முன்னாள் முதல்வர்கள் இன்னைக்கு வந்து பிஜேபியில சேர்ந்துட்டு வராங்க.
அங்க வந்து ஒட்டுமொத்தமாக இண்டி கூட்டணி மிகவும் பலவீனமா இருக்கு. கர்நாடகால மட்டும்தான் இல்லையே காங்கிரஸ் ஓட் தனித்து. பேங்க் வந்து கர்நாடகா அவங்க தரப்பு என்ன சொல்றாங்கன்னா, இந்தி கூட்டணி தரப்பு என்ன சொல்றாங்கன்னா, இந்த தடவ பாருங்க டர்ன் அவுட் வந்து கம்மியாயிட்டே இருக்கு. இது ஆளுகிற கட்சி பிஜேபிக்கு கண்டிப்பா மிகப்பெரிய பின்னடைவு தான் அமையும் அப்படிங்கிறாங்களே. இல்ல வந்து நமக்கு இந்த ஓட்டர் டர்ன் அவுட் வாக்கு சதவீதத்தை பொறுத்தவரை நமக்கு ஏற்றாற் போல் எப்படி வேணாலும் நம்ம வந்து அதை வந்து ஸ்பின் பண்ணிக்கலாம். எப்படி வேணாலும் நம்ம அதை வச்சு ஒரு உருட்டு உருட்டிக்கலாம். வாக்கு சதவீதம் கம்மியா இருக்கு, மோடிக்கு எதிர்ப்பு இருக்கு அப்படின்னு உருட்டலாம். வாக்கு சதவீதம் கம்மியா இருக்கு, எதிர்க்கட்சிகள் வந்து நம்பிக்கை தரக்கூடிய ஒரு மாற்று அரசியலை முன்வைக்கவில்லை, நம்பிக்கை தரக்கூடிய ஒரு தலைவர்களை நிறுத்தவில்லை, அதனால வந்து வாக்கு சதவீதம் கம்மியா இருக்கு அப்படின்னு சொல்லலாம். நம்மை பொறுத்தவரை வாக்காளர் மத்தியில் மோடி அவர்களுக்கு மிக பெரிய ஆதரவு இருக்கு. இந்த 5 வருடங்கள் என்ன குறை சொல்லுவீங்க? ஆட்சிக்கு வந்தது 2019ல, 2020, 21, 22 இந்த 3 வருடங்கள் முழுமையாக கோவிட் மேலாண்மையிலே நேரம் செலவழித்தது மோடி அரசு. கோவிட்ல வந்து முதல்ல வந்து சிகிச்சைக்கான வழிமுறைகள் கண்டறிந்தது வந்து சிகிச்சைக்கு தேவையான மருந்துகள் உள்நாட்டுல உற்பத்தி பண்ணோம். அது சிகிச்சை முடிச்ச பிறகு வந்து நம்ம அந்த தடுப்பூசி ஒரு காலகட்டத்துல சிகிச்சை வந்து நம்ம ஆக்சிஜன் பற்றாக்குறை இருந்தது. அதையெல்லாம் சரி பண்ணோம். மருந்துகள் கொண்டு வந்தோம். அதன் பிறகு தடுப்பூசி மீண்டும் இந்த நோய் வராமல் இருப்பதற்கு, இதுவரை வராமல் இருந்த நபர்களுக்கு நோய் தாக்காமல் இருப்பதற்கு தடுப்பூசி கொண்டு வந்தோம். தடுப்பூசி முழுக்க முழுக்க இந்தியாவில் போடப்பட்ட ஊசி, இந்தியாவிலே தயார் செய்த தடுப்பூசி. இது எந்த காலத்திலும் இதற்கு முன்னால் வந்து நம்ம கற்பனையில் கூட எண்ணி பார்க்க முடியாத ஒரு முன்னேற்றம். தடுப்பூசி இந்தியாவில் உற்பத்தி பண்ணியிருக்கோம். இது மிகப்பெரிய சாதனை. அந்த கோவிட் தாக்கம் முடிந்து, லாக்டவுன்லாம் முடிந்து, திரும்ப பொருளாதாரம் வந்து இயங்க தொடங்கிய பொழுது, இன்னைக்கு வந்து உலகத்தில் வேகமாக வளரும் பொருளாதாரமாக இந்தியா இருக்கு. அதற்கு காரணம் மோடி அரசு. இந்த 3 ஆண்டு இதிலே போயாச்சு. 4வது ஆண்டுகள் பார்த்தோம்னா பல திட்டங்கள் வளர்ச்சிக்கான முன்னெடுப்புகள் நம்ம வந்து மோடி அரசு எடுத்திருக்காங்க. வெளியுறவுத்துறை ஆகட்டும், உள்கட்டமைப்புகள் ஆகட்டும், இன்னைக்கு வந்து ஏர்போர்ட் எங்கெங்க ஏர்போர்ட் தேவையோ எல்லா மாநிலத்துக்கும் கட்டி கொடுத்தாச்சு. தேசிய நெடுஞ்சாலைகள் அதுவும் அமைச்சிட்டு வராங்க. ரயில்வேஸ் வந்து இன்னைக்கு வந்து மிகப்பெரிய மாற்றத்துல போயிட்டு இருக்கு. நம்ம வந்து இன்னும் 5 ஆண்டுகள் இதே வளர்ச்சி தொடரும் பொழுது நமக்கு வந்து போக்குவரத்து என்பது மிகவும் விரைவாக குறைந்த செலவில் பாதுகாப்பான போக்குவரத்தை ரயில்வே வழங்க முடியும். அப்ப இத்தனை கட்டமைப்புகள் வளர்ச்சி இருக்கும் பொழுது வேலை வாய்ப்பும் அதிகமாயிட்டு வருது. இது எல்லாமே நம்ம பார்க்கறதுனால மக்களுக்கு வந்து எந்த குறையும் சொல்ல முடியாத அரசை 5 ஆண்டுகள் நடத்திய மோடி அவர்கள மீண்டும் வருவார். அதனால வந்து விழுந்த வாக்குகள் அனைத்துமே பெரும்பான்மையான வாக்குகள் மோடி அவர்களுக்கு விழுந்த வாக்குகள் மொத்தம் பதிவான வாக்குகளில் 50% மேல் மோடி அவர்களுக்கு தான் பதிவாகி இருக்கிறது. அதனால் பெருவாரியான வித்தியாசத்தில் மோடி அவர்கள் வெற்றி பெறுவார் என்பதில் எந்த மாற்று கருத்துமே கிடையாது. அடுத்தது நேற்றைக்கு மாநில தலைவர் பாஜக அண்ணாமலை அவர்கள் வந்து ஒரு அறிக்கை கொடுத்திருக்காரு. அண்மையில இப்ப பத்திரப்பதிவு கட்டணம் மீண்டும் உயர்த்தப்பட்டிருக்கு. அதுக்கு கண்டனம் தெரிவிக்கிறப்ப ஒரு வார்த்தை ஒண்ணு போட்டிருக்காரு. திமுகவுக்கு உதவுகிற ரியல் எஸ்டேட்டுக்காக, அதாவது அவங்க நடத்துற ரியல் எஸ்டேட்டுக்காக சப்போர்ட் பண்றதுக்காகவும் அவங்க லாபம் பண்றதுக்காகவுமே இந்த கட்டண பதிவு வந்து உயர்த்தப்பட்டிருக்கு அப்படிங்கிறாங்க. இது ஒரு அரசாங்கம் அவங்க வருமானத்தை கூட்டுறதுக்காக உயர்த்துறாங்க, அதை கண்டனம் தெரிவிக்கலாம். ஆனா இது வந்து ரியல் எஸ்டேட் குறிப்பிட்ட இவங்களுக்கு வந்து அரசு வந்து சப்போர்ட் பண்ணுதுங்கிறது எந்த முகாரம் சொல்ல முடியும்? இன்னைக்கு வந்து நமக்கு இப்போ வந்து நம்ம 2006, 11 காலகட்டத்துல திமுக எப்படி அரசாட்சி செஞ்சாங்க நம்ம பார்த்தோம் அப்படின்னா, வயதான தம்பதிகள் ஒரு அதிக சொத்து வச்சிருந்தாங்க அப்படின்னா, அந்த சொத்துகள் அந்த சொத்துக்கள் மீது போலி ஆவணம் உருவாக்கப்பட்டு, அந்த சொத்துக்கள் வந்து பதிவு செய்யப்பட்டு அதை அபகரித்ததெல்லாம் நம்ம பார்த்திருக்கோம். 2006, 11 வந்து சொத்து அபகரிப்பு வழக்குகளுக்காக 11ல வந்து ஆட்சிக்கு வந்த அம்மையார் ஜெயலலிதா அவர்கள் தனியாகவே நீதிமன்றங்களை அமைச்சாங்க. ஆயிரக்கணக்கான வழக்குகள் ஒரு மாவட்டத்திலும் பதிவு செய்யப்பட்டது. அதுல நிறைய வழக்குகள் வந்து தீர்வுகளும் வந்திருக்கு. சோ இன்னைக்கு வந்து புதுமையா என்ன பண்றாங்க அப்படின்னா, மிக பெரிய இடம் எல்லாமே வந்து அந்தந்த திமுக ஆதரவு ரியல் எஸ்டேட் நிறுவனங்கள் தான் போய் வாங்குறாங்க. இப்ப ஜி ஸ்கொயர் நிறுவனத்தை எடுத்துங்க.
2021 வரைக்கும் ஜி ஸ்கொயர் எங்க இருந்துச்சு, என்ன பண்ண யாருக்குமே தெரியாது. 21க்கு பிறகு இந்த 3 ஆண்டுகளை பார்த்தோம் அப்படின்னா ஒரு மாவட்டத்திலும் எங்கெங்க வந்து வளர்ச்சி இருக்கிறதோ, குறிப்பாக மாவட்ட தலைநகர எல்லைகள் புறநகர்ல பார்த்தோம் அப்படின்னா அங்க விவசாய பூமிகளா இருக்கலாம். அங்க இன்னும் ப்ராப்பரான வசதிகள் போய் சேர்ந்திருக்காது. அந்த இடங்களை இவங்க 1000 ஏக்கர் வாங்குறது, 2000 ஏக்கர் வாங்குறது, அதை பிரிச்சு பெரிய சைட்டு போட்டு வித்துட்டு இருக்காங்க. அந்த நிறுவனங்களுக்காக முன்னாடி நம்ம மாநிலத்தில் அவர்கள் சொல்லியிருந்தாங்க. அந்த நிறுவனங்கள் ஏதாவது அனுமதி கேட்டு போகும் பொழுது அது உடனடியாக கொடுக்க வேண்டியது. சாதாரண சிறிய நிறுவனங்கள் போறப்ப எந்த அனுமதியும் கொடுக்கறது இல்லை. ஸோ அப்போ அப்படி ஒரு காலகட்டத்தில் அந்த நிறுவனங்கள் விரைவாக இடத்தை வாங்குவதற்கும், வாங்கிய இடத்தில் அனுமதி பெற்று பிளாட் போட்டு விற்பனை செய்வதற்கு அரசு முழு ஆதரவு கொடுத்தாங்க. இப்ப அதுவே அடுத்த கட்டமா போறப்ப என்ன பண்றாங்க அப்படின்னா, ஒன்னொன்னே கட்டணம் ஏத்திட்டே போறாங்க. இப்ப இதே அரசு ஆட்சிக்கு வர்றதுக்கு முன்னாடி நாங்க கட்டணத்தை பஸ் கட்டணத்தை குறைப்போம், நாங்க மின்சார கட்டணத்தை குறைப்போம், நாங்க சொத்து வரி ஏத்த மாட்டோம்லாம் வாக்குறுதி கொடுத்துட்டு இன்னைக்கு எல்லாருமே கட்டணத்தை 3 ஆண்டுகளை மக்கள் தாங்க முடியாத ஏத்திருக்காங்க. நமக்கு இதை எடுத்துக்கங்க, மின்சார கட்டணம் 50% ஏறி இருக்கு. அதே மாதிரி சொத்து வரி 100% டபுள் பண்ணியிருக்காங்க. அப்புறம் நமக்கு குடிநீர் வரி அதிகரிச்சிருக்காங்க, சாக்கடை வரின்னு ஒன்று புதுசா போட்டிருக்காங்க. இப்படி ஒரு கட்டத்திலையும் ஒரு வரிகள் ஏற்றிக்கொண்டு எல்லா வரிகளையும் ஏற்றிட்டு கடைசியா பத்திரப்பதிவுத்துறையில இது எனக்கு தெரிஞ்சு 3வது முறையாக உயர்வு பண்றாங்கன்னு நினைக்கிறேன். முதல் முறை சின்ன சின்ன மாற்றங்கள் பண்றோம் அப்படின்ட்டு உயர்வு பண்ணாங்க. 2வது முறை கைட்லைன் வேலையை நாங்க மாத்தி வைக்கிறோம் அப்படின்னு சொல்லி உயர்வு பண்ணாங்க. இப்ப 3வது முறையாக கிட்டத்தட்ட அனைத்து கட்டணங்களையும் இரட்டைப்பாக்கியிருக்காங்க. இது மக்களால் தாங்க முடியாத அளவுக்கு சுமைகளை அதிகரிக்குது. ஸோ இதோட பிரச்சனை என்னன்னு பார்த்தோம் அப்படின்னா, சாதாரண நபர்கள் பதிவு பண்ணுவது தடுக்கிறதுக்காகவும், அதே சமயம் இவர்கள் ஆதரவு நிறுவனம் போகும் பொழுது அந்த அனுமதி விரைவாக கிடைக்குது. பதிவுல அந்த கியூ கூட அவங்க எந்த வித காத்திருப்பும் இல்லாம உடனே பண்ணி கொடுக்குறாங்க. அதே மாதிரி அவர்களுக்கான கட்டணங்கள் தனியா இருக்கிறதுனால இது முழுக்க திமுக ஆதரவு நிறுவனங்களுக்கு மேலும் ஆதரவு தருவதற்காகவும், பொதுமக்களிடமிருந்து பத்திரப்பதிவுத்துறை அதிக கட்டணம் வசூலிப்பதற்காக கொண்டு வந்த திட்டம். இது ஒரு பக்கத்துல வச்சுங்க, கட்டண உயர்வு ஒரு பக்கத்துல வச்சுங்க. அந்த பத்திரப்பதிவுத்துறையில் தான் அதிகபட்ச ஊழல் இருக்கு. நீங்க இன்னைக்கு காசு கொடுக்காம பதிவு பண்ண முடியாது. எல்லாத்துக்குமே காசு. இப்ப நிறைய இடங்கள்ல நமக்கு தேவையில்லாம குழப்பத்தை உருவாக்கி வச்சிருக்காங்க. இப்ப நம்ம சின்ன உதாரணம் சொல்லணும் அப்படின்னா, இங்க கோவையில எல்லாமே ஆன்லைன் மாத்திட்டாங்கல்ல, எல்லாமே ஆன்லைன் மாத்தப்பட்டுச்சு மத்திய அரசாங்கம் உத்தரவு பேர்ல. ஆன்லைன் முழுமையாக செய்யப்படவில்லை. இன்னைக்கு ஆன்லைன்ல கிளியரா ஆன்லைன்ல எல்லாமே இருந்தாலும் கூட பத்திரத்துறை அதிகாரிக்குன்னு ஒரு பவர் இருக்கு. அந்த அதிகாரி நீங்க பணம் வாங்காம எதுவுமே பண்ணி தரதில்ல. பத்திரப்பதிவுத்துறை லஞ்சம் அதிகமாக வசூலிக்கிற துறை பத்திரப்பதிவுத்துறை. அது இல்லாம எப்படி அந்த அமைச்சர் எடுத்துங்க, 100 கோடி செலவு பண்ணி கல்யாணம் பண்றாரு, பையன் கல்யாணத்துக்கு 100 கோடி செலவு பண்றாரு. அதுக்கப்புறம் கல்யாண மண்டபம் இன்னைக்கு 100 கோடியில கட்டியிருக்காங்க. தமிழகத்தின் விலை உயர்ந்த அதிகபட்ச செலவு செய்து கட்டப்பட்ட திருமண மண்டபம் அமைச்சர் மூர்த்தியோட திருமண மண்டபம். இதுக்கு பணம் எங்கிருந்து வருது? ஒரு பதிவு ஆபீஸ்ல இருந்து பணம் போறதுனால வருது. மாசம் இவ்வளவு அமௌண்ட் ஒரு கிரேட் வச்சிருக்காங்க. ஊராட்சி பகுதி இப்போ மாசம் இவ்வளவு அமௌண்ட் கொடுத்துருணும், நகராட்சியில் இருக்கிறவங்க இவ்வளவு அமௌண்ட், மாநகராட்சியில அதிக பத்திர புழங்கு மடத்துல இருக்கிற ஆபீசர்ஸ்க்கு இவ்வளவு அமௌண்ட். அது மாதிரி மாதம் எக்கச்சக்கமான கொள்ளை வசூலிப்பதால் தான் அந்த அமைச்சரால் 100 கோடியில கல்யாண மண்டபம் கட்ட முடியுது. 100 கோடியில பையனுக்கு கல்யாணம் செலவு பண்ண 300 கோடி செலவு பண்ணி பையனுக்கு கல்யாணம் பண்ண முடியுது. ஸோ ஆக பத்திரப்பதிவுத்துறை ஊழல் என்பது களைய வேண்டும். மக்களுக்கு வழிமுறைகள் எளிதாக்கப்பட வேண்டும். கட்டண உயர்வை உடனடியாக அரசு திரும்ப பெற வேண்டும். காணொலியில என்னோட இறுதியான கேள்வியா, ஓய்வெடுக்கு நீங்க இப்ப எல்லாரும் கோடை விடுமுறைக்கு போயிருக்காங்க காரியகர்த்தர்கள் அப்படின்னு சொல்றீங்க. ஆனா உங்க மாநிலத்திலேயே அண்ணாமலை அவர்கள் ஓய்வெடுக்க வேண்டாம், 26 வரையும் நம்ம வேலை பார்க்கணும், இப்பயே அதுக்கான வேலைகள் ஆரம்பிச்சிருங்க அப்படிங்கிறாங்க. எல்லாரும் தேர்தல் ரிசல்ட் வெயிட் பண்றப்ப நீங்க 26 நோக்கி போறீங்களே, அந்த அளவுக்கு கான்ஃபிடன்ஸ் வந்துருச்சா? இதே கூட்டணி தொடர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்கா?
இந்த கூட்டணியை பொறுத்தவரை உறுதியாக 20% மேல் எடுக்க போகிறது. இப்ப அமைச்சிருக்கிற தமிழகத்தில் உள்ள தேசிய ஜனநாயக கூட்டணி ஒட்டுமொத்தமாக 39 தொகுதியிலும் சேர்த்து 20%க்கும் மேல் எடுக்க போகிறது. அப்ப நம்ம வந்து ஆட்சிக்கு வருவதற்கு தேவையான வாக்கு சதவீதம் என்பது 35 to 40% மும்முனை போட்டியில வந்து 30%க்கு மேல எடுத்தாலே ஆட்சிக்கு வரக்கூடிய வாய்ப்புகள் இருக்கிறது. அடுத்த நமக்கு வந்து 2 வருடம் என்பது மிகப்பெரிய ஒரு 700 நாளுக்கு மேல வந்து நம்ம டைம் இருக்கு. அந்த காலகட்டத்துல தமிழகத்தில் பாஜக ஆட்சிக்கு வந்தால் என்ன செய்வோம்? ஏற்கனவே பல விஷயங்கள் நம்ம கொடுத்திருக்கோம். டாஸ்மாக் வந்து எப்படி விற்பனை குறைச்சிட்டு வந்து கள்ளுக்கடை அதிகம் பண்ணும் அப்படிங்கிறத நம்ம தெளிவா வந்து நம்ம ஆட்சிக்கு வந்து செய்வோம் கொடுத்திருக்கோம். விவசாய கடன் திட்டம் கொண்டு வரும் அப்படின்னு சொல்லியிருக்கோம். அடுத்து வந்து நம்ம நீர் மேலாண்மை அதற்கான திட்டங்கள் நம்ம வந்து வகுக்க வேண்டியிருக்கு. நம்ம தமிழகத்தை பொறுத்தவரை ஒரு நீர் பற்றாக்குறை மாநிலமா தான் இருக்கிறோம். ஏன் அப்படின்னா நமக்கு வந்து நீர் வளங்கள் எல்லாமே பக்கத்து மாநிலத்தை நம்பி இருக்கிறோம். சார் நமக்கு பெய்யுற மழையை வந்து எப்படி சேமிக்க முடியும்? அதிகபட்ச வெள்ளம் வரும் பொழுது அந்த ஆற்று நீரை வந்து நம்ம எப்படி எடுத்து சேமிக்க முடியும் அப்படின்னு அந்த மாதிரி நீர் மேலாண்மை திட்டம் ஒன்று தமிழ்நாடு முழுக்கும் தேவைப்படுது. அது சட்டம் ஒழுங்கு அப்படிங்கிறது மிகப்பெரிய சிக்கலா வந்து தமிழகத்துல மாறிட்டு இருக்கு. இந்த ஆட்சி இழப்பு, இந்த ஆட்சி பறிபோவதற்கு முக்கிய காரணமாக சட்டம் ஒழுங்கு தான் இருக்க போகுது. நீங்க எல்லா இடத்துலயும் பாருங்க, எல்லா இடத்துலயும் கொலை ரொம்ப எளிதா நடக்குது. இது தமிழகமா இல்ல வந்து 90கள்ல வந்து லாலு பீகார்ல இருந்தப்போ ஒரு காட்டாட்சின்னு சொன்னோம். அந்த மாதிரி அதே மாதிரி தமிழகத்திலும் ஒரு காட்டாட்சி நடக்குது நமக்கு தெரியல. இத்தனை சிசிடிவி, இத்தனை டெக்னாலஜிஸ் இருந்துமே வந்து கொலைகள் ரொம்ப சாதாரணமா பண்றாங்க. ஒரு 5 பவுன் நகைக்காக வந்து கோயம்புத்தூர்ல போன வாரம் ஒரு கொலை நடந்துச்சு. இப்போ வந்து நீங்க கஞ்சா வைக்கிறத தடுத்தா கொலை மிரட்டல் வர்றாங்க. வீடு ஃபுல்லா வந்து நைட்ல வந்து மிரட்டிட்டு போறாங்க. கொலை நடக்கிறது ரொம்ப சாதாரணமாக, ரொம்ப சின்ன காரணத்துக்காக, அற்ப காரணத்துக்காக கொலை பண்ற அளவுக்கு வந்து தமிழகம் மாறிவிட்டது. அதற்கு முக்கிய காரணம் சரியான குற்றவாளிகளுக்கு தண்டனை கிடைக்காதுதான். இது வந்து போக்சோ கேஸ்ல நிறைய பேர் அரெஸ்ட் ஆகுறாங்க. இதெல்லாம் வந்து தமிழகத்துக்கு புதுசு. போக்சோல வந்து உங்களுக்கு பாலியல் வன்முறை சிறுமியர் மீது சிறார்கள் செய்து அந்த சிறார்களை அரெஸ்ட் பண்ண கதையால் நடந்திருக்கு. இது எல்லாமே வந்து இந்த ஆட்சிக்கு மிகப்பெரிய சவாலா இருக்க போது இந்த 24 தேர்தல் முடிவுகள் எப்படி இருந்தாலும் 26 பொறுத்தவரை முழு மெஜாரிட்டியுடன் பாஜக கூட்டணி, தேசிய ஜனநாயக கூட்டணி ஆட்சிக்கு வரும் என்பதில் மாற்று கருத்தே கிடையாது. அதற்கான பணிகள் நம்ம அடுத்த 2 வருடங்கள் செய்யும் பொழுது ஒரு தொகுதியாக தேர்ந்தெடுத்து அந்த தொகுதிக்கான சிறப்பான ஒரு டீம் போட்டு அவர் வேலை செய்யும் பொழுது உறுதியாக 26 தமிழ்நாட்டில் பாஜக ஆட்சி மலரும். கண்டிப்பா பொறுத்திருந்து பார்ப்போம். உங்க நேரத்தை நமது தளத்துக்கு வந்து பயந்தமைக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. நல்லதே நடக்கும். வாழ்வாங்க. நன்றி கார்த்திக்.